ஒவ்வொரு தடவை இதற்கு முன்னாடி இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு தடவையும் இந்த மழை காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் அதுக்கு இந்த பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் நம்ம களத்தில் பார்க்கவே முடியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மழை பெஞ்சப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகங்களில் பேட்டிலாம் கொடுக்குறாரு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவரையும் தாண்டி உதயநிதி அவர்களை திமுக முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இங்கே என்ன ஏற்பட்டிருக்கு? இப்போ அது சார் வழி வழியா அந்த இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டின்னு வாங்க, அது மாதிரி இந்த சொத்து திமுக என்கிற சொத்து அண்ணா அறிவாலயம் ஏறத்தாழ நண்பர் கோச்சுக்கிற கூடாது, அது 86 கிரவுண்டு. ஆகவே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய இறப்புல ஏறத்தாழ அன்னைக்கே 1 கோடி பேருக்கு மேல வந்ததுனால காலனா அரையனா போட்டு வாங்கி அந்த சொத்து இன்னைக்கு திரு உதயநிதி அவர்கள் தான் அடுத்த தலைவர் என்று சொல்லுகிறீர்கள் பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு நாட்டு நலன் என்ன இருக்குதுன்னு கேட்கிறேன். எதுவுமே இல்ல. இந்த வெள்ள பாதிப்புல உதயநிதியை முன்னிலைப்படுத்த வேண்டிய இல்ல விளம்பரப்படுத்த வேண்டிய தேவை இப்ப திமுகவுக்கு என்ன எழுந்திருக்குன்னு நான் கேட்கல. இல்ல அவர் துணை முதலமைச்சர், ஆகவே பொறுப்புகளை கவனிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அதனால அவர் போயிருக்கலாம். ஆனா மழை நிறைய பெஞ்சப்போ இந்த துணை முதலமைச்சர் எங்க போனாரு? அதான் நானும் கேக்குறேன். கடந்த கால வெள்ள பாதிப்புல வரலையே, இப்ப வரலாறுனா என்ன காரணம் நான் கேக்குறேன். அப்ப இல்லையே. இப்ப என்னன்னா ஒவ்வொரு ஆண்டும் மாநகராட்சியினுடைய இதுல நம்ம கட்டக்கூடிய சொத்து வரி, கழிவுநீர் வரி எல்லாத்தையும் சேர்த்து, குடிநீர் வரி எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு ஆண்டும் 600 கோடி ரூபாய் நம்மளுடைய மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி நம்ம எல்லா இடத்துலையும் தடுப்பணைகள் இது பண்ணி ரோடு போடுறது, தெரு விளக்குகள் கொண்டு வருவது எல்லாமே நம்ம மாநகராட்சியை சேர்ந்ததுதான். ஆனா இந்தியாவிலேயே சுத்தமான நகரங்களும் உண்டு, அசுத்தமான நகரங்களில் மதுரை 3ஆம் இடம். மதுரை மேயர் யாரு? இந்திராணி. யாரு? திமுக காரங்க. இப்ப மேயரா இருக்காங்களா? இல்ல. ஆகவே ஏறத்தாழ 200 கோடிக்கு அங்கு ஊழல் நடந்திருப்பதாக 17 அரசு துறை அதிகாரிகள் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. இவ்வளவு சிக்கல் நடந்ததுக்கு பிறகு இன்னைக்கு யாருப்பா அங்க செயல்படும் மேயரா இருக்கிறாங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க.